10ல் 9 பேர் வளராம இருக்கிறதுக்கு ஒரு 3 முக்கியமான காரணம் இருக்கு. இதே தப்பெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன். ஆனா எப்ப நிறுத்தணும், அன்னையில இருந்து வளர்ந்துட்டு மட்டும்தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை என்கிட்ட வந்து கேட்கும் போது நான் என்ன நம்புறதுக்கு முன்னாடி மத்த எல்லாரையும் நம்புவேன். இதை பண்ணும்போது நான் என்ன முயற்சி பண்றதுக்கு முன்னாடியே தோக்கடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் உங்களை நம்புங்க, அப்பதான் முயற்சி பண்ண முடியும். முயற்சி பண்ணாதான் தோக்க முடியும், தோத்தாதான் ஜெயிக்க முடியும். இப்ப நான் ஜெயிச்சிருக்க விஷயம் எல்லாத்துக்கும் எத்தனை வாட்டி தோத்துருக்கேன்னா எனக்கு தெரியாது, ஆனா தோத்துருக்கேன். செகண்ட், பேரண்ட்ஸோட லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்றது. 25 வயசுக்கு முன்னாடி கமிட்மெண்ட் ஃப்ரீ லைஃப் வாழ்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அந்த அட்வான்டேஜை தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. சண்டை போட்டாலும் பரவாயில்ல, அவங்களை நீங்க கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல, டூ இட் ஃபார் யுவர் செல்ஃப். டைம் போக போக அவங்களே புரிஞ்சுப்பாங்க. 3வது, என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன சேஃபா வாழ வைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா சேஃபா வாழ்றது மூலியமா வர கஷ்டங்களை யாருமே எனக்கு சொல்லி தரல. சேஃபா வாழ்றது ஒரு பஸ்ல போற மாதிரி. எப்பவுமே உங்க சீட்டுக்கு ஒரு 10 பேர் சண்டை போடுவாங்க. நீங்க எப்ப ரிஸ்க் எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்க சீட்டு காலியாவே தான் இருக்கும். ஆனா நீங்க வர வரைக்கும் அந்த சீட்ல யாருமே உட்கார மாட்டாங்க. நான் சொன்ன எல்லாத்தையுமே 20-30 வயசுக்குள்ள இருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அப்பதான்